என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப். இந்த ஹெச்பி லேப்டாப்பில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன் ஸ்லோவாக இருக்குது, அதனால் இந்த டம்மி டிவிடி டிரைவ் இருக்கும். இந்த டிவிடி டிரைவ் தான் நல்லா ஒர்க்கிங் டிவிடி டிரைவ் தான். இதை நம்ம எடுத்துகிட்டு கேடி பாக்ஸிங் SSD 128 கேடியும் போட்டு ரெடி பண்ணி தரப்போகிறோம். இதில் விண்டோஸ் 10 லோட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக எதுக்காக SSD ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். ஏற்கனவே இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போட்டுக்கலாமேன்னு அந்த ஹார்ட் டிஸ்க்கு அவருக்கு ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இன்னும் போடுறதுக்கு நல்லாவும் இருக்குது. அதனால வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான். அதனால நம்ம விண்டோஸ் ஸ்பீடாக இருக்கணுன்றதுக்காக மட்டும் விண்டோஸ் 10 இதில் லோட் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் லோட் பண்ணி அவருக்கு கொடுக்க போகிறோம். அந்த ஒரு பர்பஸ் தான். அதில் இப்போ நம்ம கேடியில் ஆட் பண்ணியாச்சு, SSD ஆட் பண்ணியாச்சு. அதாவது ஒரே லேப்டாப்பில் 2 ஹார்ட் டிஸ்க்கு, அதாவது நார்மல் ஹார்ட் டிஸ்க் அவருக்கு ஏற்கனவே 1 GB இருக்குது. இப்போது ஒரு 128 மட்டும் தான். எதுக்காகனா விண்டோஸ் லோட் பண்ணுறதுக்கு ஒரு 30 GB போச்சுன்னா பேலன்ஸ் ரிமைனிங் அவருக்கு 90 GB அவைலபிளாக இருக்கும். அந்த 90 GB அவருக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சியில் நான் அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ண மாட்டேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாரு. அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம சரி விட்ட 256 போடாம ஒரு 128 போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு விண்டோஸ் லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ அவருக்கு பழைய ஹார்ட் டிஸ்க் பழைய விண்டோஸ்லேயே போயிடுச்சு. நான் பூட்டிங் செக்ஷன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. திரும்பவும் இந்த 9க்கு மேலே இருக்கிற F9 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பூட்டிங் வந்துடுங்க. பயாஸில் போய்ட்டு நீங்கள் பூட்டிங் செக்ஷன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் F10, அதாவது 0க்கு மேலே இருக்கிற F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பயாஸ் செக்ஷன்லேயும் போயிட்டு நீங்கள் பூட்டிங் ஃபைல் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பூட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பூட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜில் தான் இருக்கு. OS பூட் தான் இருக்கு. அதனால F10 ப்ரெஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணியாச்சு. திருப்பி F9 ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பூட்டிங் செக்ஷனை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம SSDயில் பூட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸாக நம்மளுக்கு SSD தான் இருக்குது. அதனால நம்மளுக்கு விண்டோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டிங் எதில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSDயில் தான் மூவ் ஆகுது ஃபர்ஸ்ட் டைமு. செகண்ட் டைம் நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டுருக்குல்ல கரெக்டாக இருக்கும். அதனால வந்து நம்ம விண்டோஸ் வந்து பூட் பண்ணும்போது ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரே லேப்டாப்பில் 2 ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணுறதுக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ வர புது லேப்டாப்லாம் வந்து NVMe ஸ்லாட் நிறையா வந்து, அதாவது 7th ஜென்னுக்கு மேலே 7th ஜென் 8th ஜென் 9th ஜென்லாம் உங்களுக்கு NVMe ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஹார்ட் டிஸ்க் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வர்ற கரெக்டாக 12th ஜென்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே கிடையாது. டேரெக்டாக NVMe கார்டு ஸ்லாட் மட்டும்தான். 2.5 inch ஹார்ட் டிஸ்க் போகிற மாதிரி ஸ்லாட்டே கிடையாது. அந்த மாதிரி தான் இப்போ கொடுக்குறாங்க. டேரெக்டாகவே NVMe கார்டு போட்டு தான் வருது. 512 GB அப்படின்றது மாதிரி தான் வருதுக்கலாம். நம்ம பழைய லேப்டாப்பில் தான் இந்த மாதிரி ஆப்ஷன் டிவிடி டிரைவ் இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு டம்மி கேஸ் போட்டு கேடி போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இப்போ வரதில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போது ஒர்க்கிங் பக்காவாக நம்மளுக்கு விண்டோஸ் லோட் ஆகிடுச்சு. ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக விண்டோஸ் லோட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஸ்பீடாக ரன் ஆகுது அப்படின்றத நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்கில் மூவ் ஆகுதா, செகண்ட் எஸ்எஸ்டியில் மூவ் ஆகுதான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். எஸ்எஸ்டியில் தான் மூவ் ஆகுது. ஓகேங்களா? டன், கம்ப்ளீட். ஓகேங்களா? இதே என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.